இன்றைக்கி ஆரி கிளாஸ் 4 வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னே வந்து ஆரி நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்த உடனே ஜரி த்ரெட்லேயோ இல்லை சில்க் த்ரெட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டாக வராது. அதனால் வந்து நம்ம வந்து மிஷின் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டாக எடுத்து போடும்போது கண்டிப்பாக வராது. அதனால் வந்து நம்ம வந்து மிஷின் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷின் த்ரெட்டில் வந்து ஆரி நீடில்லேருந்து ஈஸியாக வந்து த்ரெட்டு வந்து மேலே எடுக்க முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே மிஷின் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து த்ரெட்டு வந்து எப்படி பிடிக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். சென்டர் விரல் இருக்குங்க இல்லையா, சென்டர் விரலில் வந்து நம்ம ஏற்கனவே நாட் போட்டு வச்சுக்கிற த்ரெட்டை வச்சுட்டு ஆள்காட்டி விரல் மேலே வளைச்சி திரும்பவும் சென்டர் விரலால் வந்து கட்டை விரலால் அழுத்தி பிடிக்கணும். சென்டர் விரலில் நாட் போட்டதை வச்சுட்டு கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல் மேலே வந்து வளைச்சி பிடிக்கணும். டைட்டாக இருக்கணும். மெயினாக லூஸாக இருந்தால் நீடில் வந்து மாட்டாது. ஃபஸ்ட்டு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பிடிப்போம். ஒன்ஸ் வந்து நீடில் வந்து த்ரெட் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம சிங்கிளாக தான் பிடிச்சிப்போம் நூலை. இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து நீடில் வந்து மாட்டி எடுக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து அந்த கொக்கியில் வந்து நூல் மாட்டிக்கும். மாட்டும் போது அந்த நம்ம நாட் போட்டுங்கிறது வந்து துணியில் வந்து டச் ஆகிக்கும். அப்போ வந்து சிங்கிளாக நம்மளுக்கு கை கிடைக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து மிஷின் த்ரெட் வந்து சிங்கிளாக தான் எடுக்கணும். சில்க் த்ரெட் மட்டும்தான் டபுளாக எடுப்புங்க. அதே மாதிரி ஜரி த்ரெட்டும் வந்து சிங்கிளாக தான் எடுப்புங்க. சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து அந்தளவுக்கு எம்போஸில் தெரியாது அப்படின்றதுனால தான் அது வந்து டபுளாக எடுக்கிறோங்க நம்ம. இப்போ வந்து 6 அடி நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நீடில் வந்து அந்த கொக்கி இருக்குங்க இல்லையா, நம்ம மேலேருந்து கீழே வரோன்னா அந்த கொக்கி வந்து கீழே வரும்போது நம்மளை பார்த்த மாதிரி வரணும், மேலே போகும்போது மேலே பார்த்து போகணும், இல்லை சைடில் போகும்போது சைடில் பார்த்த மாதிரி போகணும். ஏன்னா ஆரி நீடில் வந்து எந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சு போடுறாங்களோ அந்த பக்கம் தான் அந்த கொக்கியானது வந்து அதை பார்த்து தான் போகணும். ஆப்போசிட் சைடில் போகும்போது நீடில் வந்து நூல் மாட்டாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பக்கமும் நம்ம வந்து லைன் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கத்தை விட்டுட்டு கஷ்டமாக இருக்கிற பகுதியை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் போட ஆரம்பிப்போம் அந்த மாதிரி போடும்போது. இப்போ வந்து நான் நீடில் எடுத்துட்டு இப்போ ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்கள். மெதுவாக குத்தி அடியில் வந்து நூல் வந்து சுற்றணும். சும்மா ஒரு ரோல் சுற்றணும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்லா தெளிவாக போடுறேன் பாருங்கள். அடியில் கை வந்து போகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? அது அப்படி சுற்றி நீடில் வந்து ரைட் அண்டு லெஃப்ட் எடுக்கணும். நீடில் வந்து ஃபுல்லாக சுற்றவும் கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நீடில் வந்து சாயவும் கூடாது. ஒரு சுற்றி நீடில் வந்து இப்படி வந்து அப்படின்னா சுற்றவே கூடாது. சுற்றினாங்கன்னா நூல் வந்து அந்துக்கும், இல்லைன்னா நூல் வந்து ஜம்ப் ஆகிடும் நீடிலிருந்து. இப்போ வந்து த்ரெட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக வரும் சின்னசாக வரும்னு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிக்கிற லைனில் அங்கங்கே டாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அந்த இடத்துல ஒரு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பேசிக்கே செயின் தான். ஆரி ஒர்க்கில் ராஜாராணின்னா செயின் ஸ்டிச் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா செயின் ஸ்டிச் தான் கடைசி வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க. ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். முன்னாடி கட்டை விரலால் மூவ் பண்ணி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணோங்க இல்லையா, அதே மெத்தேடு தான். என்ன ஒன்று, நூல் வந்து நீடியில் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் போட்டு வரப்போங்க. ஃபுல்லாக நீடியில் உருட்ட மாட்டேங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கி அந்த கொக்கியானது வந்து துணிக்கிட்ட டச் ஆன உடனே ஃப்ரண்ட் அண்டு பேக் மாதிரி திருப்பணும். முன்னாடி இருந்து பின்னாடி திருப்பி உடனே திரும்ப முன்னாடி திருப்பிக்கணும். அப்படி எடுக்கும்போது இப்போ பாருங்கள், ஃப்ரேமுக்கு அடியில் வந்து எப்படி நூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு வந்து மேலே வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த கிளாத் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கேன், ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்த லைன் எடுக்கிறோம் பாருங்கள். அடியில் வந்து கை இருக்கணும், நம்ம நூல் பிடிச்சிருக்க கை. அதனால் வந்து த்ரெட்டை வந்து எடுக்கணும். இப்போ ஸ்டாண்டில் வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு போடும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நான் வந்து அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து நீடில் வந்து இடத்த உடனே த்ரெட்டு வந்து டச் பண்ணி எடுக்காது. அதுக்கு நீங்கள் என்ன ஒரு ஐடியா பண்ணிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீடில் வந்து நூல் பக்கம் கொஞ்சம் உராய்ச்சி பாருங்கள். பக்கம் வந்து டச் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ அந்த நீடில் கொக்கியில் வந்து அப்படியே மாட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலேயும் கீழே கொஞ்சம் ஜறுக்கி பார்த்தீங்கன்னா அது டச் ஆகும். அப்போ டச் ஆகும்போது நூலை மாட்டி இழுத்துக்கோங்க.
ஒரு ரவுண்டு சர்க்கிளாக வளைக்கும்போது மட்டும்தான் அந்த த்ரெட்டு போய் அந்த கொக்கியில் உட்காரும். நம்ம சும்மா 1க்கு 2 சுற்று சுற்றக்கூடாது. ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றணும். அப்போ தான் ஒரு சுற்று இருக்கிற நீடில் இருக்கிற த்ரெட்டை மட்டும்தான் மேலே ஊசி கொண்டு வரும். நம்ம வந்து டபுளாக சுற்றிட்டிங்கன்னா டபுளாக எடுத்துகிட்டு வராது, முறுக்கல் வந்துடும். அப்போ செயின் வந்து நல்லா அழகாகவே இருக்காது. எடுத்து போடுறேன் பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவான வீடியோ கூட நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ நீடில் எப்படி நூல் எடுத்துகிட்டு போகுதுன்னு பாருங்கள். நூல் எடுத்துகிட்டு போய் அங்கே செயின் போட்டு திரும்பவும் நீடில் வந்து செயின் தேவையான கேப் விட்டு திரும்பவும் நூலை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். அடியில் வந்து எப்படி சுத்தறன்றதை நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நெக்ஸ்ட்டு செயின் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. முடிஞ்ச அளவுக்கு நீடில் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நூலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பும் போது டைரெக்ஷன் இப்படி ஃபஸ்ட்டு வந்து எடுக்கும்போது நம்ம எந்த பக்கம் செயின் போடுறோங்களோ அந்த பக்கம் நீடில் இருக்கும். நீ எடுத்து திரும்பவும் ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்பி திரும்ப நம்ம எந்த பக்கம் அந்த நீடில் ஸ்டிச்சஸ் போட்டு போதும் அந்த பக்கமே வந்து கொக்கி திரும்பும் போது ஈஸியாக வந்து த்ரெட் அப்படியே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போட ஈஸியாக வந்துடும். ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா நூல் வந்து சுருக்கம் விழுந்துடும். துணி லூஸாக இருந்தாலையும் நம்ம போடுற செயின் ஸ்டிச்சில் வந்து துணி வந்து சுருங்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா துணியை வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு போடணும். நம்ம போடுற செயின் வந்து ரொம்ப தெளிவாக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் அடுத்த வீடியோ